ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சூர்யா ஒரு ரூம் பக்கத்து நடந்து போறாரு. அங்க மகா அந்த ரூமை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் செமையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன பூவெல்லாம் போட்டு இப்படிலாம் பண்ற, நமக்கு தான் இந்த ரூமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோல பார்த்த மாதிரி இப்போ மகா வந்து இது விஜய் பிரபாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கௌதம் ஐஸ்வர்யா வராங்க. அவங்களும் அதே மாதிரி காமெடி பண்றாங்க. ஒரு மாதிரி சூப்பரான ஃபன்கலாட்டா மூமெண்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் பிரபாக்காக அந்த ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மகா இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் நைட் காரணம் ரூம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரூமில் விஜய் வெயிட் பண்ணுறாரு. இப்போ பிரபா வராங்க. அவங்களுக்குள்ளார நிறைய எமோஷனல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அனாமிகாவை பார்த்து பேசினதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் விஜய் வந்து ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் அவங்களுக்குள்ளார பேசி செம்மையாக அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. அதாவது அவங்க பேசி ஓரளவு சமாதானம் ஆகிட்டாங்க. அடுத்து ஐஸ்வர்யா வந்து அவங்க குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா மகா வராங்க. இப்போ மகா வந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் எமோஷனலாக பேசிட்டு குழந்தைய என்கிட்ட கொடு, நீ போய் வந்து அதாவது கௌதம் கிட்ட பேசிக்கிட்டுன்னு சொல்லி ஐஸ்வர்யா அமுச்சு வைக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்ததுக்கப்புறம் கௌதம் வந்து நிறையா மன்னிப்பு கேட்குறாரு. ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெட்டில் ஒரு பக்கத்து சூர்யா, இன்னொரு பக்கத்து மகா படுத்திருக்காங்க. நடுவில் குழந்தைய படுக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொமான்ஸ் ஆகும், எமோஷனலாகவும் சூப்பராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பா இன்னும் 2 நாளில் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லவங்களாயிட்டாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டாங்க, ஒத்துமையாயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாகவே அடுத்துன்னு சொல்லி சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. சூர்யா மகா இன்னைக்கான எபிசோடில் பேசினது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதோட அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கே சித்ராவுக்கு ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. சித்ராவால் எதுவுமே சாப்பிட முடியல, குடிக்க முடியல, அழுதுகிட்டே மட்டும் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ராஜலட்சுமியும் கோடீஸ்வரியும் வராங்க. இப்போ அவங்க வந்ததுக்கப்புறமும் சித்ரா வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டு எமோஷனலாக பேசுகிறாங்க. இப்போ சித்ராவாக இருக்கட்டும், அதாவது இந்த பக்கத்து ராஜலட்சுமியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கோடீஸ்வரியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் சித்ராவுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் கோடீஸ்வரி தான் தெரியல, காமெடிலாம் பண்ணி சமாதானப்படுத்துவாங்கன்னு அந்த மாதிரி சந்தோஷமாக பேசி இந்த மாதிரி பேர குழந்தைங்களாம் வரப்போகிறாங்க. ஒரு பக்கத்து சூர்யா, இன்னொரு பக்கத்து கௌதம், இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா விஜய் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்தி பேசுகிறாங்க. அடுத்து டான்ஸ் எல்லாம் போடுறாங்க, அவங்கள்ட்ட காமெடிலாம் பண்ணுறாங்க. அதை பார்த்து சித்ரா கொஞ்சம் அப்படியே சிரிக்கிறாங்க. அதோட தொடரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், அடுத்து ஒரு 2-3 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எபிசோட் எப்படி ஹாப்பி மூமெண்ட்டாக கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.